இருமுறை வந்து ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் செஞ்சிருக்காரு முதலமைச்சர். அது குறித்து கருத்து 2 முறை சந்திச்சிருக்காரு காலை மாலையில. அவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்று சொல்லியிருப்பதை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் பார்க்கிறேன், வரவேற்கிறேன். அவருக்கு இப்போதுதான் நல்ல நேரம் பிறந்திருக்கிறது என்றும் நான் அவரை வாழ்த்துகிறேன். அதிமுக கூட்டணியில வந்து உங்களை பாஜக கூட்டணிக்கு அழைச்சா கண்டிப்பா அழுத்தம் கொடுத்தா போவீங்களா? அதிமுக கூட்டணி இது யூகமான கேள்வி, யூகமாக பதில் சொல்ல முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் வந்து இப்ப தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வராரு. அதற்கு வந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் அடிக்கடி வந்து அந்த சுற்றுப்பயணத்தோட கலந்து போறாரு. அது நடப்பது வந்து அதிமுகவுடைய சுற்றுப்பயணமா பாஜக சுற்றுப்பயணியா? அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள், எனவே ஆங்காங்கே பாஜகவை சார்ந்தவர்கள் வரவேற்கிறார்கள். அதில் விமர்சிப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டணியை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இவர்கள் சேர்ந்து எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள், தோல்வியை சந்தித்தார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு படிப்பினை. ஆனாலும் தவிர்க்க முடியாத நிலையில் அதிமுக பாஜகவோடு கைகோர்த்திருக்கிறது. தேர்தல் ஆதாயம் ஒன்றை மையமாக வைத்து இவர்கள் இந்த கூட்டணியை அமைக்கிறார்கள். ஆனால் மக்கள் இதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.